கொல்கத்தாவில் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையும் மாபெரும் பேரணி தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பாஜகவுக்கு எதிராக இந்த ஒரு பேரணியை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த பேரணியுடைய முக்கியத்துவம், யாரெல்லாம் அதற்கு கலந்திருக்காங்க, கூடுதல் விவரங்கள் என்ன? தேவா, மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியினுடைய ஏற்பாட்டில் ஒற்றுமை இந்தியா எனும் பேரணி எனும் தலைப்பில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிட்டத்தட்ட பாஜகவிற்கு எதிரான 20க்கும் மேற்பட்ட பிரதான கட்சிகளினுடைய தலைவர்கள், குறிப்பாக முன்னாள் பிரதமர் தேவகவுடா மற்றும் தற்போதைய முதல்வர்கள் 3 பேர், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கர்நாடக முதல்வர் குமாரசாமி, அதே போல டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட முன்னாள் முதல்வர்கள் மற்றும் 3 தற்போதைய முதல்வர்கள், முன்னாள் பிரதமர் உள்ளிட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரும் மாபெருமான ஒரு கூட்டணித்துவம் அமைய இருக்கின்ற ஒரு எதிர்கட்சிகள், அதாவது குறிப்பாக பாஜகவிற்கு எதிரான மனநிலையோடு இருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய தலைவர்களை ஒருங்கிணைத்து மேற்கு வங்கத்தினுடைய தலைமைகள் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பேரணியை மம்தா பானர்ஜி தற்போது ஒருங்கிணைத்து நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் ஏற்கனவே கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதை காட்டிலுமான கூட்டமானது தற்போது கூடியிருக்கிறது. நாம் ஏற்கனவே கூறியது போல பாஜகவிற்கு எதிரான ஒருங்கிணைந்த சக்திகள், அதாவது பாஜகவினுடைய இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியை முற்றிலுமாக அகற்றக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மம்தா பானர்ஜி ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த பேரணியில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பிரதான கட்சியினுடைய தலைவர்கள், தற்போதைய முதல்வர்கள், முன்னாள் முதல்வர்கள் உள்ளிட்ட ஒரு பிரம்மாண்டமான பேரணியாக நடைபெற்று வருகிறது. இதனுடைய மிக முக்கியமான நோக்கம், கடந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் பாஜக அரசு இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டையும் பண்பாட்டையும் பல்வேறு அடையாளங்களையும் சேர்த்து வருவதாகவும், மேலும் இந்தியாவினுடைய மிக முக்கியமாக இந்தியாவினுடைய அந்த ஒருமைப்பாட்டை சீர்குலைத்து வருவதாகவும் கூறிதான் இந்த ஒற்றுமை இந்தியா பேரணி நடைபெற்றுகிறது. இந்த பேரணியானது முடிந்தவுடன் இன்று மாலையே அனைத்து கட்சி தலைவர்கள் கூடும் ஆலோசனை கூட்டமானதும் மம்தா பானர்ஜி தலைமையில் நடைபெற இருக்கிறது. தேவா, இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி இது கடிதம் எழுதியிருக்காரு. ஆனா பிரதிநிதிகள் யாராவது கலந்திருக்காங்களா இந்த கூட்டத்துல? குறிப்பா அதோடைய முக்கியத்துவம் என்ன? ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி, அகிலேஷ் யாதவ் இருவரும் மக்களவை தேர்தலில் கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டி அப்படின்னு சொன்னதுனால அந்த கூட்டணி பலவீனம் அடையுது அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு வந்தது. தற்போது இது மீண்டும் பாஜக எதிரான ஒரு மகாபந்தன் கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு உத்தின்னு சொல்லலாமா? அது நிச்சயமாக தேவா, ஏற்கனவே பாஜகவிற்கு எதிராக காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி ஒன்று தலைமையில் செயல்பட்டுக் கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழலில் உத்தரப்பிரதேசத்தில் தனியாக அகிலேஷ் யாதவ் மற்றும் மாயாவதி தலைமையிலான ஒரு கூட்டணி முன்னெடுத்திருக்கிறது. அதே போல பாஜக காங்கிரஸ் அல்லாத மூன்றாவது அணியை அமைக்கும் பணியிலும் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ் ஈடுபட்டிருக்கிறார். அதற்காக அவர் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மற்றும் கெஜ்ரிவால் உள்ளிட்ட சந்தித்த நிலையில் தற்பொழுது இந்த மெகாபந்த் பேரணியான நடைபெற்றிருக்கிறது, ஒற்றுமை இந்தியா பேரணி. இந்த பேரணியில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சி தலைவர்களுக்கும், பாஜக அல்லாத எதிர்கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி தற்பொழுது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் அவர் சார்பில் கட்சியினுடைய மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கலந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகிறது. அதே போல உத்தரப்பிரதேசனுடைய முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் கலந்து கொண்டிருக்கிறார். டெல்லியின் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத்பவார் கலந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். தேவா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.